வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். போதைப் பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகை வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். ஆளுநர் தமிழிசை தகவல். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு இலவச பால் கறவை இயந்திரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காரைக்கால் மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர உறவினர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கை குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு செயல்படுத்தும் திட்டங்களை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் வெளியிட்டனர். அதன்படி அங்கன்வாடி, சமூக நலத்துறை உள்ளிட்டவற்றில் 10 லட்சம் பேருக்கு வேலை தரப்படும். பொறியியல் பட்டதாரிகள், கலை அறிவியல் பட்டதாரிகள், பட்டய சான்றிதழ் பெற்றவர்களுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தொழில் பாதுகாப்பு சட்டம், இதர சட்ட ரீதியிலான சலுகைகள் கிடைக்கும். இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்கள் புரிந்தால் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செலவிடப்படும். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்ட ரீதியில் உறுதிப்படுத்தப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டது. தமிழக போதை கும்பலுடன் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருந்தால் தாராளமாக விசாரிக்கட்டும். அதே நேரத்தில் சிறுமி கொலையில் கைதானவர் அரசியல் கட்சி மற்றும் முக்கிய அமைப்பில் இருந்தவர் என்பதை மறைக்கவே கைது நடவடிக்கை தாமதமாகியுள்ளது. சிறுமி கொலையை சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டும். போதைப் பொருட்களை தடுக்க புதுவை அரசு மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தலைமை கூறுவதை ஏற்று செயல்படுவோம் என்று அவர் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் விழுப்புரம் புதுச்சேரி ரயிலில் கஞ்சா கடத்தப்பட்டதை தீவிர சோதனை மூலம் கண்டறிந்து தடுத்துவிட்டோம். அப்போது அமைச்சராகவும் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்த நமச்சிவாயம் போதை விநியோகம் குறித்து ஏன் வாய் திறக்கவில்லை? கடந்த ஆண்டு போதைப் பொருள் விற்பனை பிரச்சனையில் வில்லியனூரில் பாஜக பிரமுகர் கொல்லப்பட்டார். அதில் குற்றவாளிகள் தரப்பிற்கு அமைச்சர் ஆதரவாக செயல்பட்டார். இதுகுறித்து தேசிய புலனாய்வு முகமை என்னிடம் விசாரித்தால் அதை கூற தயாராக உள்ளேன் என்றார். அப்போது பேசிய காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், புதுச்சேரியில் கள்ள துப்பாக்கி விற்பனை நடைபெறுகிறது, காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்படிப்பட்ட எந்த விதமான நடவடிக்கையும் வராமல், அது பேப்பர் லீக் என்று சொல்லக்கூடிய அது போன்ற சம்பவங்கள் வராமல் இருப்பதற்குண்டான முழுமையான பாதுகாப்பு தருவோம் என்று சொல்ல கூறியிருக்கிறார். இது 3வது வாக்குறுதியாக ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் ஒன்றாக இணைந்து ராஜஸ்தான் மாநிலத்திலே தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம். இந்திய மக்களுக்கு, நாட்டினுடைய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்று சொல்ல வேண்டும். அதே போல அந்த ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிஐஜி என்று சொல்லக்கூடிய அந்த பணியிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த சிறுமியினுடைய அந்த செயல்பாடு, அந்த கொலை குற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். என்னவென்று பார்த்தால், அந்த போதைப் பொருளை புதுவையிலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்பதைத்தான் இவர்கள் சொல்ல வேண்டும். 150 அடிகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளியை, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையின் படத்தை பிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறையாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். 3-4 வீடுகள், 5 வீடுகளுக்கு தாண்டித்தான் அந்த வீடுகள், அந்த பிணம் இருந்திருக்கிறது. குற்றவாளி அங்கு இருந்திருக்கின்றார். அவர்களை பிடிப்பதற்கு இந்த காவல்துறை இல்லை என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? அவர்கள் வேண்டுமென்றே அந்த கொலை குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள்.
அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அந்த கொலை குற்றவாளி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தை முன்னால் இருந்த இயக்கத்திலே அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார். இதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆனால் அதை செய்வதற்கு மாற்றி அவர்களை எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள் எல்லாம், ஒரு புறம் அந்த குற்றவாளிக்கு தரப்பட வேண்டிய தண்டனை உடனடியாக தரப்பட வேண்டும். விரைவு நீதிமன்றத்தை வைத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும். இரண்டாவது, இங்கு இருக்கக்கூடிய போதைப் பொருளை முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்கு கோமிங் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா இடங்களிலேயும், புதுவை மாநிலத்திலே எந்த இடங்களிலே இருந்தாலும் கூட அதை முழுமையாக அகற்றுவதற்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும். புதுச்சேரியில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச பால் கறவை இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சுத்தமான பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், பால் உற்பத்தியில் மனித ஆற்றல் பற்றாக்குறையை நீக்கிடவும், எளிய முறையில் பால் கறவை செய்திடவும் புதுச்சேரி மாநிலத்தில் முதன் முறையாக பால் கறவை இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது உறுதியளித்திருந்தார். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டத்தில் தேவையான நிதியும் ஒதுக்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த 294 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 42,000 ரூபாய் மதிப்புள்ள பால் கறவை இயந்திரங்களை 100% மானியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பால் கறவை இயந்திரங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இத்திட்டத்திற்கென 1,23,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி கால்நடைத்துறையின் மூலம் பால் கறவை இயந்திரங்கள் வாங்கப்பட்டு வருகிறது. வரவு செலவு திட்ட அறிக்கையின் போது சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை புதுச்சேரி அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் பொதுமக்களுடன் குறை கேட்பு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பூத் வாரியாக பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்து அதனை தன் உதவியாளர் மூலம் உடனடியாக நிறைவேற்றினார். இக்கூட்டத்தில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரும்பாலானோர் குறைகளை சொல்லாமல் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். திறப்படப்படுவது யார் என கேட்டேன், திறந்து பார் என்று சொன்னார். உறுப்பினர் அவரை வருக வருக என அன்போடு வரவேற்று நானே பேச நல்லா இருக்காது, அவரையும் பேச சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய வாங்க 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 இல்ல சார் அவங்களுக்கு கொடுங்க. கண்டறிந்து கேட்டறிந்து அதை சீர் செய்வதற்காக நம்முடைய அருகில் உள்ள சிட்டிசன் அவருடைய நண்பர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருவது என்று வரவேற்கிறேன். நேராக வந்து பார்க்கல தவிர தினமும் நான் பைக்கில் தான் சுற்றின்னு இருப்பேன். எந்த விஷயமும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எல்லா பக்கமும் சுற்றி வரும். ஏன்னா சமயத்தில் காலைல ஒரு டெத்துக்கு போகிறேன், எதாவது போனேன்னா தனியாகவே வரும். நான் யாரையும் இருக்க சொல்ல மாட்டேன். வந்து அப்படியே எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருந்தாலும், குப்பை பிரச்சனையாக இருந்தாலும், லைட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைட்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம பாண்டிய சார் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ப்ராசஸ் தான் பண்ணிடுவோம். ஏற்கனவே ஜேஇஏ எல்லாருமே பார்த்து தான் வந்தோம். எம்எல்ஏ கூட சேர்ந்து போய் அவ்வளோ
தொகுதியிலே போய் பார்த்து பேசி தான் வந்தோம். அடுத்தது வந்து ரோடு அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் எல்லா வீடோட இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அந்த கருத்து ஒத்துழைப்பு தான் திரும்ப அசோக் நகர்லாம் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான். நான் ஏன் அந்த சிமெண்ட் ரோடு போடுறேன்னா, ஆனால் நீங்கள் எல்லா வீடோட இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அந்த கருத்து ஒத்துழைப்பு தான் திரும்ப அசோக் நகர்லாம் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான். நான் ஏன் அந்த சிமெண்ட் ரோடு போடுறேன்னா, தண்ணி அதிகமா ஓடுது பாருங்க. மழை தண்ணி அடிக்கடி போற இடத்துல அந்த இடத்துல நம்ம தார் ரோடு என்ன போடணும், ஒரு வருஷத்துலேயே அது வந்து எது இறக்கமா இருக்குதோ சமமாகலாம் ஓரளவுக்கு இருக்கும். எது வந்து தண்ணி அதிகமா அரிசின்னு போதோ அந்த ரோட நம்ம எத்தனை தடவை போட்டாலும் வந்து இதாகும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இடம் நமக்கு காலி இடம் இருக்கா கட்டுறதுக்கு? பில்டிங் அங்கன்வாடி சார் தான் கேட்டாரு, இடம் ஒண்ணு கொடுங்க. யார் அந்த வாடகை, கவர்மெண்ட் வாடகை யாருக்கு இடம் இருக்கு? அங்கன்வாடிக்கே போறதுக்கு வழி இல்லாம இங்க சார் நமக்கு ஏதாவது காலி இடம் பொறுப்பு கிடையாது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தண்ணி மட்டும் ஆனா வெளியே லீக்கேஜ் ஆகும். என்னன்னு தெரியல. ஆனா யூஸ் எவ்வளவு நாளா? அது ஒரு 5-6 மாசமா இருக்குமாங்க. 5-6 மாசமா? ஒரு 6 மாசமாவே அவங்க சரி கனெக்ட் பண்ணல. சரியா இல்ல அவங்க கிட்ட சொல்லி வீட்டு நம்பர் இருக்குதா? வீட்டு நம்பர் நான் திங்காம சார் ஜாஸ்தியாக இருக்குமா? எதுவுமே ஏசி ஒரு எதுவுமே ஓடாது. அந்த கேமரா எல்லாம் வைக்கிற ஒரு அவருக்கு கூட்டு எல்லாத்தையும் சர்வே பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா ஒரு பணம் அதனுடைய இது வந்துச்சு. அடுத்தது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, தனியாக ஒரு இடம் வேணும், ஒரு ரூம் ஹப் வச்சுட்டு எல்லாத்தையும் கனெக்டிவிட்டியாக இருக்கணும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எங்கே கட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேமரா தொடச்சி விடணும். காதல் பறவைகள் நிறைய பேர் வராங்க சார். அப்படி போய் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நானும் கண்கூடா பார்த்துருக்கேன். கோயிலில் வராங்க, நீர்வாட்டில் வந்து நிறைய குறைகள் இருக்குது. அதான் சின்ன சின்ன குறைகள் தான். அது எல்லாத்தையும் சாருக்கு நீங்க உடனே போன் பண்ணுங்க. முன்னாடிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப மகாவரில் வந்து நிறைய ஒரு எதுவும் வர்றது இல்லை. புதுச்சேரியில் போதைப்பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகையின் வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜேஷ் கண்ணா, நடிகை ஆர்த்தி, நடிகர் கணேஷ், இசையமைப்பாளர் சத்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்கள் போதைப்பொருள் தடுப்பு குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் போதை வஸ்துகள் கட்டுப்படுத்தப்பட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும், திங்கட்கிழமை 24 மணி நேரமும் போதை தொடர்பான ஆலோசனை மையம் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை சிலர் கூறி வருவதாகவும், சிறுமியின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக உள்ளது என்றும் கூறிய ஆளுநர், புதுச்சேரி பாதுகாப்பாக இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், உலகம் முழுவதும் போதை பழக்கம் பரவியுள்ள நிலையில் புதுச்சேரி பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தாயுள்ளத்தோடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி லாஜிக்கே இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுவார் என்றும், அதற்கு பதில் கூற முடியாது எனவும் ஆளுநர் தமிழிசை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் போதைப்பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகையின் வாட்ஸ்அப் எண்ணில் 7339555225 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அரசாங்கத்தில் சில எண்கள் இருக்கிறது. ஆனா இந்த ஆர்த்தி நிகழ்வு நடந்ததுல இருந்து எனக்கு ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் a broken heart. ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. ஆனா எல்லாரும் நினைக்கிறவங்க இங்க என்னமோ ட்ரக்கா ஓடல, எல்லா அரசாங்கம் எல்லாம் கட்டுக்குள் தான் வச்சிருக்காங்க. ஆனா அரசாங்கத்தை மீறி தனி மனித பழக்க வழக்கங்களே ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் கடத்தலை தடுக்கலாம், பதுக்கலை தடுக்கலாம். ஆனா தனி மனிதத்துல இருக்கிற அந்த ட்ரக் அபியூஸை தடுக்க முடியாது, போதை பழக்கத்தை தடுக்க முடியாது. அதனாலதான் உங்களெல்லாம் கூப்பிட்டது. காலையில காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டுன்னா அவங்க பெரிய பெரிய வேலை செய்வாங்க. நாம என்ன பண்ணா சின்ன சின்ன பக்கத்து வீட்டுல நடக்கிற காவல் அதிகாரிக்கு தெரியாது, நமக்கு தெரியும்.
பக்கத்து பெஞ்சில் நடக்கிறது காவல்துறை அதிகாரிக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது, ஆளுநருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அரசாங்கம் வழியில பெரிய பெரிய விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டா கூட சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள், பக்கத்து வீட்டு பழக்கங்கள், பக்கத்து பெஞ்சு பழக்கங்கள், பக்கத்து தோழியின் பழக்கங்கள், தோழனின் பழக்கங்கள், இதை மாற்றணும்னா நம்மளால தான் முடியும் தான் உங்களை நான் கூப்பிட்டது. அவ்வளோ நேரம் யாருமே காப்பாற்று, யார் மூலமாக காப்பாற்று, நேரம் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமாக நாங்களாம் அவங்க பின்னாடி இருக்கோம் மேடம், என்றைக்குமே அவங்க பின்னாடி இருக்கோம். எந்த காரியமாக எனக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் நடைபெற்ற சிங்கப்பெண்ணே என்ற நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆகச்சிறந்த 120 மகளிருக்கு சிங்கப்பெண்ணே என்ற விருதுகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஆச்சாரியா கல்வி நிறுவனத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலரும் கமலா மீடியா தொலைக்காட்சியின் நிறுவனருமான திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஆகச்சிறந்த ஆளுமைகளாக தேர்வு செய்யப்பட்ட மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கினார். கவிதாவை தொடர்ந்து திருப்பத்தூர் ஆனந்தி, தேவி கீதா, அவரை தொடர்ந்து திருவண்ணாமலை சுருதி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஈடுபவர்கள் உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம், கைத்தட்டலாம். மகளிர் தான் ஊக்குவிப்போம். தையல் பயிற்சி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம் எங்கள் ட்ரஸ்ட் மூலயமா. அதுமாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல் தகுதி பசங்களுக்கு ஃபுல்லாகவே டைப் ஃப்ரீயாக சொல்லி தரோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 14 வருஷமாக பண்ணிட்டு வந்துருக்கோம். இது எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, பெண்களால் இன்னைக்கு சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து நானும் இந்த நிறையா குழுவாக நிறைய 200 குழு மகளிர் செய்த குழு வச்சுருக்கோம். அவங்களுக்கு எங்களால் ட்ரஸ்ட் மூலயமா நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுறோம், லோன் வாங்கி தரோம். சின்ன சின்ன லோன் தான், 50,000 1 லட்சம் வரையும் நிறையா பேருக்கு 200 குழுக்கு நிறையா லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க பசங்களுக்கு டைம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து வந்துருக்கோம். ஃப்ரீ தான், 5 பைசா ஃபீஸே எதுவுமே வாங்க மாட்டோம். அதுமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கூட எதுவுமே வாங்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக அப்பகுதியில் வசித்த 27 குடும்பங்களுக்கு ஆரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இடத்திற்கான இலவச மனப்பட்டாவினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை குறுகலாக இருப்பதாலும் அந்த பகுதிகளில் 2 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி அமைந்திருப்பதாலும் போக்குவரத்திற்கு சிரமமாக உள்ளது. இதனால் இந்த வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாற்று இடங்களை வழங்கி பொதுப்பணித்துறை மூலம் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் 27 குடும்பங்கள் மாற்று இடம் அளித்தால் அந்த இடத்தை காலி செய்து தருவதாக தாமாக முன்வந்து தெரிவித்ததன் அடிப்படையில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் வசிக்கும் 27 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா அரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இடமாக வழங்க முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் வசிக்கும் 27 குடும்பங்களுக்கு அரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இலவச மனைப்பட்டாக்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் வழங்கினார். வழக்கமாக இலவச மனைப்பட்டாக்கள் 400 சதுர அடி அளவில் மட்டுமே வழங்கப்படும்.
ஆனால் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இவர்களுக்கு 600 சதுர அடி அளவிற்கு மனைப்பட்டாக்கள் வழங்கப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்படுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர். இதன் மூலம் இந்த பகுதியில் நிலவி வந்த 40 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி வாய்க்கால் குறுக்கே கான்கிரீட் தரை பாலம் மற்றும் இணைப்பு சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி பகுதியில் உள்ள சண்முகாபுரம் வாய்க்கால் குறுக்கே பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதிய கான்கிரீட் தரைப்பாலம் கட்டவும் மற்றும் சண்முகாபுரம் வாய்க்கால் மதையிலிருந்து ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பிரதான சாலை வரை சுமார் 70 மீட்டர் நீளத்திற்கு இணைப்பு சாலை அமைக்கவும் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணியை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணி 4 மாத கால அவகாசத்தில் முடிக்கப்பட உள்ள நிலையில் இந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், ஒப்பந்ததாரர் பாவாடை மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பணியின் மூலம் வாய்க்கால் குறுக்கே இருபுறமும் எல்லா காலத்திலும் இருசக்கர வாகனம் செல்லவும் மக்கள் போக்குவரத்திற்கும் பயன்படும். மேலும் மழை காலங்களில் வெள்ள நீர் தடையின்றி செல்லக்கூடிய வகையில் அமைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் NV சந்திரசேகரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் NV சந்திரசேகர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் சந்திரசேகர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கங்கனாங்குப்பத்தில் உள்ள முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. அப்போது அங்குள்ள முதியோர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி சந்திரசேகருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிற்பகல் 1 மணி அளவில் காட்டுப்பாளையத்தில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் குடும்பத்தை இழந்து வாடும் மாணவ மாணவிகள் இல்லத்தில் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள் அங்குள்ள சிறுவர்களுடன் கேக் வெட்டி NV சந்திரசேகர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அங்குள்ள மாணவர்கள், ஊழியர்கள் என அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி அவருக்கு வாழ்த்தும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அசைவ உணவு மற்றும் இனிப்புகள் பரிமாறப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்கம், அமிர்தம் தெரு சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்கம், அமிர்தம் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள குறுக்கு தெருக்களின் சாலைகள் சரிவர இல்லாததால் அதனை புதிதாக அமைத்து தர கோரி
அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 49 லட்சம் ரூபாய் செலவில் அப்பகுதியில் புதிய சாலை அமைக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு சாலை பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை மத்திய கோட்ட செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் அகாடமி மற்றும் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான 15வது T20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் அகாடமி மற்றும் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான 15வது T20 கிரிக்கெட் போட்டி ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 2 மாதங்களாக நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் காட்டேரிக்குப்பம் அன்னை ராணி அணியும் குமாரபாளையம் சோழன் அணியும் மோதியது. இதில் காட்டேரிக்குப்பம் அன்னை ராணி அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது. சோழன் அணி 2ஆம் பரிசும், புதுச்சேரி போலீஸ் அணி 3ஆம் பரிசும், கோர்க்காடு கிரிக்கெட் அணி 4ஆம் பரிசும் பெற்றன. இதற்கான பரிசளிப்பு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற அன்னை ராணி அணிக்கு கோப்பையும் சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கினார். தொடர்ந்து அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு, அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு 2 மற்றும் 3ஆம் பரிசு வென்றவர்களுக்கு கோப்பையும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தனர். பதினைந்து பந்துக்கு 37 ரன், 2 சிக்ஸர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியை சேர்ந்த சிறுமி அப்பகுதியை சேர்ந்த 2 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக புதுச்சேரியை ஆளுகின்ற NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தவறிவிட்டதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் ஊசுடு தொகுதி தலைவி செல்வி ஏற்பாட்டில் குருமாம்பேட்டில் பேருந்து நிறுத்தம் அருகே சிறுமியின் படத்திற்கு புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் மாநில துணைத் தலைவிகளான ஜெயலட்சுமி, நிஷா முன்னிலையிலும் மாவட்ட தலைவி ரீதா மற்றும் வில்லியனூர் தொகுதி தலைவி ராணி, உருளையன்பேட்டை ரெஜினா மற்றும் பத்மா ஆகியோரின் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் முருகன், ராமச்சந்திரன், முருகையன், பலராமன், ஆறுமுகம், ரவி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறுமியின் படத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தி மெழுகுவத்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகிழா காங்கிரஸ் தலைவி அனைவரும் செல்வி அவர்களின் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், ஆர்த்திக்கு நீதி வேண்டும், நீதி 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 வேண்டும், சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு? இந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற குற்ற சம்பவம் நடப்பதை அடியோடு தடுக்க வேண்டும் என்று. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் 18.20 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் வாய்க்கால் மறுசீரமைக்கும் பணி மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தின் உள்ள கணபதி நகர் உட்புற தெருவிளக்கு, கருங்கல் ஜல்லி சாலை மற்றும் வாய்க்கால்களுக்கு ஸ்லாப் அமைத்தல் பணிக்காக ரூபாய் 8.50 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணி செய்திட காலை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கிராம பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் என
பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பண்டசோழநல்லூர் வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளியில் பொது மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூர் அரசு நடுநிலைப்பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஃபெர்ஜர் பெயின்ட்ஸ் கம்பெனி இணைந்து நடத்திய முகாமினை நட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். முகாமில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் குழுவினர் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், பல், தோல் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளித்தனர். பின்பு இலவசமாக மருந்துகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஃபெர்ஜர் கம்பெனி மூலம் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்புகள் நடத்துவதற்காக இலவச டிவி, அரசு தொடக்கப் பள்ளிக்கு ஆரோ வாட்டர், அங்கன்வாடி மையம் புதுப்பிக்கும் பணி ஆகியவைகளை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொது மேலாளர் அருண் கார்த்திக், மனிதவள மேம்பாட்டு அலுவலர் சதீஷ்குமார், தொழிலதிபர் தமிழ்மணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜைக்கான செலவு ரூபாய் 49,47,000 மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து திருபுவனை காவல் நிலைய சாலையில் சின்னப்பேட்டையில் பாவடிவ வாய்க்கால் மறு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,81,250 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்யூன் கோபாலங்கடை வீதி கல்மேடுபட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மனுக்கு 11ஆம் ஆண்டு ரணகலப்பு மற்றும் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஊசுடு தொகுதி கல்மேடுபட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 11ஆம் ஆண்டு ஒரு நாள் ரணகலப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளான அன்று ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பூக்களால் அலங்கரித்து வீதி உலா மற்றும் அதனைத் தொடர்ந்து களத்துமேட்டில் ரணகலப்பு மற்றும் ஊர் இடுகாட்டில் மயான கொள்ளை நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் 10ஆம் நாளன்று 108 சங்க அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு பால்குடம் நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றது. மேலும் 10ஆம் நாளன்று 108 சங்க அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு பால்குட நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பக்தர்கள், பொதுமக்கள், ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பத்திலிருந்து சகடப்பட்டு பம்பை ஆற்றின் பகுதியில் மின்விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பத்திலிருந்து சங்கடப்பட்டு பம்பையாற்றின் பாலத்தில் மின்விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையினை ரூபாய் 4,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்விளக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், எலக்ட்ரிக்கல்ஸ் உதவி பொறியாளர் மோகன்ராஜ் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எங்க பாருங்க
ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஏம்பலத்தில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பங்கேற்று விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் என 60 பேருக்கு சமூக நலத்துறை மூலமாக உதவித்தொகைக்கான அடையாள அட்டைகளையும், புதிய உணவு பங்கீட்டு அட்டைகளையும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டைகள் என 120 நபர்களுக்கும் இலவச மனைப்பட்டா, பெயர் மாற்றம் 4 நபர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வளர்மதி கோர்க்காடு கனகவெட்டி கருக்கலாம்பாக்கம் ஆறுமுகம் வேம்பு விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடமிருந்து எதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து கருத்து கேட்பதற்கான வாகனம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை பூர்த்தி செய்ய
செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அதற்கான பெட்டியில் போட்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த வாகனம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி முழுவதிலும் மக்கள் கூடுகின்ற இடங்களில் வலம் வந்து அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை படிவங்களாக பெற்று அதிலிருந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி என்பது நிறைவு பெறும். வேளாண் கல்லூரி மாணவர்களின் வேளாண் கண்காட்சி வேளாண் நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் கலைப்பயணமாக கிராமப்புறங்களில் தங்கி கிராமப்புறத்தில் நடைபெறுகின்ற வேளாண் செயல்பாடுகள் ஆகியவை தெரிந்து கொள்வதற்காக 3 மாத கால முன் அனுபவ பயிற்சிக்காக கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பயிற்சி மேற்கொண்டனர். இந்த கலைப்பயணத்தின் மாணவர்கள் கற்றுக்கொண்ட ஆராய்ச்சியினை மேற்கொண்ட வேளாண் இடு பொருட்கள் மற்றும் அப்பகுதியில் பரவலாக பயிரிடப்படும் பயிர்களை கொண்டு வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. இந்த வேளாண் கண்காட்சியை பார்வையிட கல்லூரி பேராசிரியர்கள், வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையில் பார்வையிட்டனர். கண்காட்சியில் நடைபெற்ற பொருட்கள் வேளாண் அலுவலர்கள் பார்வையிட்டு அவர்களிடம் விளக்கமும் கேட்டு ஆய்வு செய்தனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை மாணவர்கள், உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேளாங்கண்ணி செல்ல இருந்த ரயிலை விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை செய்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் இது போராட்டம். ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடல் படையினரால் கைது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர். மேலும் படகில் இருந்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்த காளிதாஸ், ஆனந்தபால், மதன் உள்ளிட்ட 15 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இலங்கை காங்கேயன் துறைமுகத்திற்கு மீனவர்களையும் படகையும் அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களையும் படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து விடுவிக்க வேண்டுமென அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மூவிசா உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மூவிசா உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாண்புமிகு AMH நாஜிம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர், பேரிடர் மேலாண்மை குழு தலைவர் திரு வெங்கடகிருஷ்ணன், ஆடிட்டர் சாகுல் அமீத், உமர் ஹத்தாய், பள்ளி முதல்வர் தேவராஜ் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அமைப்பை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். பள்ளியில் ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள், OSAPA அமைப்பை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு பள்ளியின் ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது.
மாணவர்களின் பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகை வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். ஆளுநர் தமிழிசை தகவல். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு இலவச பால் கறவை இயந்திரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காரைக்கால் மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர உறவினர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.